நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல. நீங்க இந்த பாட்டை கேட்டிருக்கா? நீங்க டிக்டாக், ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் மீடியால இருக்குன்னா கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருக்கும். நீங்க என்ன இந்த பாட்டை பத்தி தெரியும்? போலாம், வீடியோ பார்ப்போம். வணக்கம், நான் தான் நகேஷ், இலங்கையில ஒரு சிங்கள முடியன். இன்னைக்கு நான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் போயிட்டு இருந்த சிங்கள பாட்டு எப்படி சுகம் நல்ல புள்ள அந்த பாட்டை பத்தி தான் கதைக்கிறேன். இந்த பாட்டு ஒரு சிங்கள பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டை சிங்கள ஆடியன்ஸ்க்கு மேல தமிழ் ஆடியன்ஸ்ல நிறைய வைரல் போயிட்டு இருந்து. இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்ல, மொத்த இந்தியால வைரல் போயிட்டு இருந்து. இந்த சாங்ல ஒரு தமிழ் பொண்ணுக்கு லவ் பண்ற ஒரு சிங்கள பொடியனோட காதல் கதை தான் இருக்கு. இந்த பாட்டு யாரு பாடுற? இலங்கையில ஒரு ஃபேமஸ் சிங்கள சிங்கர் சஞ்சீவ் லோன்லின்ஸ் தான் இந்த பாட்டு பாடுற. அவன் ஒரு மியூசிஷியன் மட்டும் இல்ல, அவன் ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சர். இந்த பாட்டு அவனோட ஃபர்ஸ்ட் பாட்டு இல்ல. இதுக்கு முன்னாடி சிங்கள ஆடியன்ஸ்ல அவனோட பிட்ட கவரே பாட்டு ரொம்ப வைரல் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல அவனோட எப்படி சுகம் நல்ல புள்ள பாட்டுக்கு மேல அவனோட பிட்ட கவரே பாட்ட வியூஸ் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அவனுடைய எப்படி சுகம் நல்ல புள்ள சாங்க்கு 14 மில்லியன் வியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய பிட்ட கவரே பாட்டுக்கு 33 மில்லியன் வியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த சாங்ஸ் மட்டும் இல்ல, சிங்கள ஆடியன்ஸ்ல அவனுடைய யக்கட மனமாலி கலிஃபா மாதிரி சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த சஞ்சீவ் லோனின்ஸ் சிங்கள மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒரு வேற மியூசிக் கல்ச்சர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கல்ச்சர் தான் சிங்களத்தில் அந்த கல்ச்சருக்கு சொல்ற அமு மியூசிக் கல்ச்சர். அதனாலதான் அவன் ஸ்ரீலங்கா சிங்கள மியூசிக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அவனுடைய மோர் டீடைல்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு அவனுடைய யூடியூப் சேனல்ல லிங்க் போடுறேன். அப்படி என்றால் இந்த வீடியோ இப்ப முடிஞ்சது. என்னோட லாங்குவேஜ்ல நிறைய தப்பா இருக்க முடியும், அதுக்கு மன்னிச்சிருங்க. நாங்க மறுபடியும் இந்த மாதிரி தமிழ் வீடியோக்கு சந்திப்போம். நன்றி.